ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். நம்ம வாழ்க்கையில் நாய்ப்படாத பாடு படுறோம் இல்லையா? அது ஏன்? ஒரு ஆன்மா நாயா பிறவி எடுக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ராமாயண கதையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ராமர் ராவணனை வதம்லாம் பண்ணிட்டு தன்னோட ராஜ்யத்தை ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த சமயம். ராமராஜ்யம் அப்படின்னா எங்குமே தங்கம் வெள்ளி பொன் பொருளும் அப்படி செழிச்சிருக்கக்கூடிய ஒரு ராஜ்யமாக இருந்தது. மக்கள் எப்பவுமே சந்தோஷமும் நிம்மதியுமா இருந்தாங்க. எதுக்குமே குறையில்லாத ஒரு ராஜ்யம் ராமரோட ராஜ்யம். அப்படிப்பட்ட ராமராஜ்யத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு குறை அப்படின்னா அதை தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்தார்னா, ராமரோட அரண்மனை வாயில்ல ஒரு பெரிய மணி கட்டி தொங்கிட்டு இருக்கும். யாருக்காவது ஏதாவது ஒரு அநீதி இழைக்கப்பட்டா அந்த மணியை யாராவது பிடிச்சி இழுத்தா ஏற்படுற ஓசையை கேட்டு ராமரே நேரடியாக அதை விசாரித்து அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ஒரு நாள் ராமர் தன்னோட அமைச்சரவையில் உட்காந்து முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க சமயம் வெளியில் இருக்க அந்த மணி ஓசை, பல ஆண்டு காலமாக அந்த மணி யாராலையுமே ஓசை எழுப்பாமல் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ராமர் இப்படி பேசிகிட்டு இருக்க சமயம் அந்த மணியிலிருந்து ஓசை வந்ததும் ராமருக்கு ஒரு அதிர்ச்சி. நம்ம நாட்டில் யாருக்கோ ஒரு ஆபத்து, இல்லை ஒரு பிரச்சனை. உடனே தன்னோட அரண்மனையில் இருக்கக்கூடிய காவலாளியை கூப்பிட்டு அந்த மணி ஓசை எழுப்புறது யாருன்னு பார்த்து கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். போய் பார்த்த காவலாளிக்கு ரொம்ப ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த மணி ஓசை எழுப்புனது ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு நாய். என்னது, நாய்க்கு பிரச்சனையா? நேராக ஓடி ராமர்கிட்ட சொல்கிறார், மகாபிரபு, அந்த மணி ஓசையை எழுப்புனது ஒரு மனுஷன் இல்லை, ஒரு நாய் எழுப்பியிருக்கு அப்படின்னதும் ராமர் உடனே, என்னது நாயா? இதோ நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி ஓசை எழுப்பப்பட்ட இடத்துக்கு வர்றார். நாயை பார்த்து, அன்பு ஜீவனே, நீ எதனால் இந்த மணி ஓசையை எழுப்புன? உனக்கு என்ன பிரச்சனை? யாரால உனக்கு கஷ்டம்? என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த நாய் சொல்லுது, மகாபிரபு, என்ன இந்த தெருவில் வசிக்கக்கூடிய ஒரு ஆண்டி ஒரு பலத்த கல்லால் தாக்கிட்டான். அந்த வலியை என்னால் தாங்க முடியல. நான் எந்த தவறுமே செய்யாத போது அவன் என்னை அடித்தது எனக்கு பெரிய அநீதி. அதை நீங்கள் விசாரித்து அந்த ஆண்டிக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ராமர் உடனே தன்னோட காவலாளியை கூப்பிட்டு இந்த நாயை தாக்குன அந்த ஆண்டி யாருன்னு பார்த்து கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு திண்ணையில் படுத்திருந்த ஒரு ஆண்டியை கூப்பிட்டுட்டு வராங்க. வந்ததும் ராமர் விசாரணையை தொடங்குறார். ஏன்பா, இந்த வாயில்லா ஜீவனை நீ கல்லால் அடித்தது உண்மையா அப்படின்னு கேட்குறார். மகாபிரபு, அது உண்மைதான், ஆனால் நான் வேணும்ன்ட்டு அடிக்கலை. இந்த நாய் நான் சாப்பிட்றதுக்காக வச்சுருந்த என்னோட உணவில் வாயை வச்சிருச்சு. அதனால தான் நான் அதை அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. உங்களுக்கே தெரியும், நான் ஒரு ஆண்டி. எனக்குன்னு எந்த சொத்து பத்து வீடு வாசல் எதுவுமே கிடையாது. எனக்குன்னு இருக்கிறது இந்த திருவோடு. இந்த திருவோட்டில் கிடைக்கிற உணவை தான் நான் சாப்பிட்றேன். அதுலேயே இந்த நாய் வாய் வச்சிருச்சு அப்படிங்கிற கோவத்தில் தான் நான் இதை கல்லால் அடித்தேன். இதில் என் தவறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதும் ராமர் உடனே அந்த ஆண்டியை பார்த்து சொல்கிறார், என்னப்பா நீ ஒரு 5 அறிவு உள்ள ஜீவன், அதுக்கு இது யாருடைய உணவு, இதை நம்ம சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு தெரியாது. அதுவும் பசியில் இருக்க ஜீவன், அதுக்கு இந்த உணவை சாப்பிட்டாதான் என்ன? அதை நீனே சாப்பிட கொடுத்துருக்கலாம். இங்கே நம்ம ராஜ்யத்தில் எத்தனை வண்ண சத்திரங்கள் இருக்குது. அறுசுவை உணவு உனக்கு கிடைக்கும், உனக்கு அது தெரியாதா? ஏதோ வாயில்லா ஜீவன் பசியில் சாப்பிட்டதுன்னு சொல்லி அதை நீ விட்டுருக்கலாம். உனக்கு உணவு தேவைப்பட்டா நம்ம அரண்மனை வாயில்ல 2 அன்ன சத்திரம் இருக்குது. அதுவும் பகல் இரவு எதுவுமே பார்க்காம எல்லாருக்கும் உணவும் கிடைக்கும். அதனால் நீ அதை கண்டிப்பாக இங்கே கூட சாப்பிட்ருக்கலாம். ஒரு உணவுக்காக உன்னை விட அறிவு கம்மியான 5 அறிவு ஜீவனை நீ அடித்தது தவறு தான். அதனால் இந்த நாய் என்ன சொல்லுதோ அந்த தண்டனை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நாய்க்கு 5 அறிவு, அதுக்கு யாருடைய உணவு சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அதெல்லாம் தெரியாது. பசியில் இருக்குது, அதனால் உணவு இருந்ததும் வாய் வச்சிருச்சு. ஆனால் இந்த மனுஷனுக்கு 6 அறிவு, எங்கெல்லாம் அன்னசத்திரம் இருக்குது, எங்கே போனால் உணவு கிடைக்கும்னு தெரியும். அப்படி தெரிஞ்ச இவர் அந்த நாய் அடித்தது தவறு. ராமர் சொன்னது 100% உண்மைதான் இல்லையா? உடனே ராமர் அந்த நாயை பார்த்து, அன்பு ஜீவனே, உன்னை அடித்த இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீயே சொல்லு, நீ சொல்கிற தண்டனையவே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே அந்த நாய் அந்த ஆண்டியை மேலும் கீழும் பார்த்துட்டு, மகாபிரபு, இவருக்கு நம்ம ஊரில் இருக்க சிவன் கோவிலில் ஒரு தர்மகர்த்தா வேலையை நீங்கள் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் ராமர் உள்பட அங்கே சுற்றி இருந்த அத்தனை மக்களும் ஆச்சரியப்படுறாங்க.
தன்னை தாக்குனவனுக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையை இந்த நாய் சொல்லும் அப்படின்னு பார்த்தா சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த பதவியான தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இருந்தாலும் நாய் கேட்டுக்கிட்டதால அந்த ஆண்டிக்கு தர்மகர்த்தா பதவியை ராமர் கொடுத்துரு. அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு போனதும் ராமர் அந்த நாய்கிட்ட கேட்குறார், அன்பு ஜீவனே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியல, இருந்தாலும் அதை உன்கிட்ட கேட்குறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ அவனுக்கு ஏன் தண்டனை எதுவும் கொடுக்காம தர்மகர்த்தா பதவி கொடுக்க சொன்ன, அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னதும், மகாபிரபு, சாஸ்திரங்கள் அத்தனையும் தெரிஞ்சவங்க நீங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அதனால் உங்களுக்கு நான் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்டதால் நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டேன். போன ஜென்மத்தில் நான் ஒரு கோயிலோட தர்மகர்த்தாவாக இருந்தேன். எல்லா கணக்கு வழக்குகளும் என்கிட்ட தான் இருந்தது. அதனால் நம்ம தானே எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு இதனாலையும் சில சொத்து பத்து மேலே இருந்த ஆசைனாலையும் கோவில் சில சொத்துக்களை என் மனைவி மேலேயும் என் குழந்தைகள் மேலேயும் மாற்றி எழுதிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பொருட்களை என் பங்குக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்படி நான் நிறைய பொருட்களை அபகரித்ததும் கோயில் சொத்தை என் பேரில் அபகரித்ததன் பலனாக தான் இந்த பிறவி எனக்கு நாய் பிறவியாக கிடைச்சிது. இப்போ நீங்கள் தர்மகர்த்தாவாக நியமிச்சிருக்க இந்த ஆள் நிச்சயமாக நல்லவனாக இருந்தால் நல்ல மாதிரியான தர்மகர்த்தாவாக இருப்பான். ஆனால் என்னோட கணிப்பு படி பார்த்தா இவன் எனக்கு உணவையே தானமாக கொடுக்க மனசு வராதவன். நிச்சயமாக இந்த பதவியில் இருந்து அவன் நல்லவனா இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால ஏதோ ஒரு தவறு செய்வான். அந்த தவறின் பலனா அவன் நிச்சயமா என்னை விட மோசமான ஒரு பிறவி, நாய் பிறவி, அடுத்த பிறவியா எடுக்க போறான். அதுக்காக தான் நான் அவனுக்கு அந்த பதவியை கொடுக்க சொன்னேன். இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும் மகாபிரபு, இங்க நிறைய மக்கள் சொல்றாங்க நாயை விட படாத பாடுபடுறேன்னு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு அவங்க ஒரு நாளும் அதை பத்தி நினைக்கிறதும் இல்லை, அதை பத்தி சிந்திக்கிறதும் இல்லை. தானமா கோவில் கொடுத்த சொத்துக்களை அபகரிக்கிறவன், வாரிசு இல்லாதவங்கள சொத்துக்களை அபகரிக்கிறவன், கொடுத்த பணத்துக்கு வட்டிங்கிற பேர்ல சொத்துக்களை எழுதி வாங்குறவன், பிறர் மீது இருக்கக்கூடிய ரொம்ப கடுமையான எண்ணத்தால ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி பிறர் சொத்துக்களையும் உடைமைகளையும் அபகரிக்கிறவன், எல்லாரும் வாழும்போதே நாயை விட கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சு அடுத்த பிறவியானது நிச்சயமா ஒரு நாய் பிறவியா தான் வாய்க்கும் அப்படிங்கிறது இங்க இருக்க பலருக்கு தெரியறதில்ல. அதனாலதான் பொய், களவு இதெல்லாம் இந்த நாட்டிலையும் இந்த உலகத்திலையும் அதிகமாக இருக்குது. உங்கள் ராஜ்யத்தில் இதெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு சில மக்கள் இதையும் எண்ணமாக வச்சுருக்காங்க. இந்த எண்ணம் இருந்தாலே அவங்களுக்கு அடுத்த பிறவி நாய் தான் அப்படிங்கிறது இந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சாலே பல பேர் இதை செய்ய மாட்டாங்க. இதை இங்கே சொல்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவமே நடந்தது. என்னை மன்னிக்கணும் மகாபிரபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயா இருந்த தர்மதேவன், அதாவது இதுவரைக்கும் நாயா இருந்து அந்த அடிப்பட்ட நாய்க்காக நீதி கேட்டு வந்தது தர்மதேவன். இந்த தர்மத்தை மக்களுக்கு சொல்றதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவத்தை உங்க மூலமா நிகழ்த்த வேண்டியது வந்துருச்சு. அதுக்கு என்ன முதல்ல மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாராம். பிறர் பொருட்களுக்கு ஆசைப்படுறவங்க, அதிகமான வட்டி கொடுக்கறவங்க, ஏதோ ஒரு காரணத்தால பிறர் பொருளை சூழ்ச்சி பண்ணி அபகரிச்சிக்கிறவங்க, வாரிசு இல்லாதவங்க சொத்தை புடுங்குறவங்க, கோயிலுக்கு தர்மமாக கொடுக்கப்பட்ட சொத்தை தான் பேரில் எழுதிக்கிறவங்க, இவங்கெல்லாம் வாழும்போதே நாய்படாத பாடுபடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்ந்து முடித்ததும் நாய் பிறவியே எடுத்து அதை விட மோசமான வாழ்க்கையை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.